தேசிய தலைநகர் டெல்லியில் வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டை அருகே நிகழ்ந்த பயங்கர கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். டெல்லியில் உள்ள செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தின் முதல் நுழைவு வாயில் அருகே மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் திங்கட்கிழமை மாலை சுமார் 6:55 மணியளவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹுண்டாய் i20 ரக கார் ஒன்று பயங்கர சப்தத்துடன் வெடித்து சிதறியது. இந்த சக்தி வாய்ந்த வெடிப்பின் காரணமாக அதிலிருந்த 6 கார்கள், 2 ரிக்ஷாக்கள் மற்றும் ஒரு ஆட்டோ உள்ளிட்ட பல வாகனங்கள் தீப்பற்றி எரிந்து நாசமாயின. வெடி விபத்து ஏற்பட்ட உடனேயே அப்பகுதி முழுவதும் போர்க்களம் போல காட்சியளித்தது. பீதியடைந்த மக்கள் உயிர் தப்பிக்க அலறியடித்து ஓடினர். இந்த துயர சம்பவத்தில் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து டெல்லி LNJP மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த உடனேயே டெல்லி காவல்துறை, தேசிய புலனாய்வு முகமை, தேசிய பாதுகாப்பு படை உள்ளிட்ட மத்திய புலனாய்வு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. முதற்கட்ட விசாரணையில் காரில் வைக்கப்பட்டிருந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டே இந்த விபத்திற்கு காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது. வெடித்து சிதறிய ஹுண்டாய் i20 காரின் உரிமையாளர் குறித்த விசாரணையில் அந்த கார் பலரிடம் கைமாறி கடைசியாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு விற்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதன் அடிப்படையில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் ஒரு தீவிரவாத தாக்குதலா என்ற கோணத்திலும் புலனாய்வு அமைப்புகள் விசாரணை நடத்தி வருகின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சம்பவ இடத்திற்கும் மருத்துவமனைக்கும் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினார். டெல்லியில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததை அடுத்து நாட்டின் முக்கிய நகரங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், விமான நிலையங்கள் ஆகியவற்றில் உச்சகட்ட பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.